பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு வந்து அவர் எதுக்கு இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காரு? எப்படியாவது வந்து தான் மகனுக்கு ஓட்டு நாளை கழிச்சு ஓட்டு போட போறோம், நாளை இன்னைக்கு எப்படியாவது ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மீடியாவை பயன்படுத்திட்டு இருக்காரு. விஜய்க்கு போட்டியாக எஸ்ஏசி அவர்கள் அரசியல் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இந்த பேட்டியில தெரியுது. தன்னுடைய மகனை வந்து ப்ரமோட் பண்ணுவதற்கு வேற வழி இல்லாம எல்லாத்துக்கும் எதிர்கட்சி. இன்னொரு நடிகையோடு சேர்ந்து ஒரு திருமணத்துக்கு வந்திருக்காரே அப்படிங்கிற அந்த பேட்டியாளர் வந்து கேட்குறாங்க. அவங்க மறைமுகமாக கேட்குறாங்க. அதை பற்றி அவர் எதுவுமே சொல்லலை. தன்னுடைய மனைவி சங்கீதா அவர்கள் இது போன்ற ஒரு விவாகரத்து வழக்கை தொடுப்பதற்கு அடிப்படை காரணமே திமுக தான் அப்படின்னாரு. எல்லா சுக துக்கங்களையும் கலந்து கொண்ட மனைவியவே உழைக்க வச்சுட்டாரு. எப்போதுமே பிரச்சனையவே பேசி கொண்டிருக்கிற ஒரு அப்பாவை எப்படி கூட வச்சிருப்பாரு? முழங்கால் போட்டு நடந்து போனதை வந்து நீ பேடு வச்சுக்கிட்டு அவர் நடந்து போயிருக்காரு அப்படிங்கறத வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அது இப்போ ஒரு பேசு பொருளா இருக்கு. அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா விஜய் சம்பந்தமா வர்ற நிறைய விமர்சனங்களுக்கு அவர் அதுல பதில் சொல்றாரு. வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே பதில் சொல்றாரு. வந்து நம்ம ஒவ்வொன்றும் அதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த விஜய் அவர் மனைவி சங்கீதாவுக்கும் இருக்கிற அந்த விவகாரத்து வழக்கு, அது நேற்றைக்கு வந்திருக்க வேண்டிய வழக்கு, அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. வந்து இதுக்குள்ள அது சம்மந்தமான கேள்விக்கு அந்த எஸ் ஏ சந்திரசேகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜய் பற்றி வந்து அவர் பெற்றோருக்கு எதிரானவர், பெண்களுக்கு எதிரானவர், பெற்றோரை கவனிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக இந்த விவகாரத்தை வெளியே கொண்டு வராங்க. உண்மையிலேயே இந்த விவகாரம் வந்து அவங்க இடத்துக்குள்ளே சமரசமாகி கையெழுத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். வந்து கையெழுத்தாயிடுச்சுன்னு அவர் சொல்லிடுறாரு. ஆனால் ஏன் கோர்ட்டுக்கு வந்தது அப்படிங்கிறது தெரியல. வந்து இப்போ அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. கையெழுத்தாகி 2 பேரும் சமரசமாக போயிட்டாங்கன்னா எதுக்கு அது கேஸ் நடக்கணும் அப்படிங்கிறது தெரியல. வந்து எப்படி பார்க்குறீங்க? எஸ்ஏசி அவர்களுடைய பேட்டி முழுக்க நம்ம பார்த்ததுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா, வயதான அப்பா வந்து வீட்டில் இருக்கும்போது எதையாவது நம்ம பேசி நம்மளை வந்து பையன் அடித்து திட்டிப்படுவானோ, அப்படி திட்டிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோட பயத்தோட இந்த பேட்டி முழுக்க அவர் பேசியிருக்கார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது, அவருடைய நிலைமையும் அப்படி தான். அவர் வந்து இறுதி அறுவை சிகிச்சை முடிச்சுட்டு அவர் வந்து இருக்கார். அவர் நலமோடு இருக்கணும். அதனால் பெரிய அதிரடியாக அவர் வந்து பேசி விஜய்க்கு எதிரான கருத்துக்களை சொல்லியோ அவர் வந்து விஜயை வீட்டில் வந்து எதிர்கொள்ள முடியாத சூழல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பேட்டி முழுக்க நாம் அவரை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அவர் சொன்ன விஷயங்களில் பாருங்கள், எவ்வளவு எஸ்கேபிசமாக அதை வந்து பண்ணுறாரு பாருங்கள். அதாவது சங்கீதா அவர்களுக்கு அவருடைய மருமகள் அவரே வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு, நான் கூட இருந்திருந்தா இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்காது, என்னுடைய கண்ட்ரோலில் இந்த குடும்பம் இருந்திருந்தா இவங்களுக்குள்ள இந்த மாதிரி பிரிவினை வந்திருக்காது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து இங்கே எப்படி மாத்துறாரு அப்படின்னா, அது அவங்களுக்குள்ள சில நாட்களுக்கு முன்னால் கையெழுத்தாகிவிடும். என்ன கையெழுத்தாச்சு? இவர் ஒரு பெண்ணியம் பேசுகிற இயக்குனர். இவர் எடுத்த திரைப்படங்கள் எல்லாம் பெண்களுக்கு எதிரான அரசியல் பிரமுகர்கள் செய்கிற துன்புறுத்தலை எல்லாம் தன்னுடைய படங்களில் காட்டிய எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் மருமகளாக வந்த பெண்ணுக்கு மட்டும் ஏற்படுற அநீதிக்கு மகனுக்கு சப்போர்ட் செய்து கொண்டு போகிறது, முட்டு கொடுத்து போவது வந்து எந்த வகையில் நியாயமானது? இது ஒரு கேள்வியாக இருக்குது நமக்கு. தன்னுடைய மகனுடைய இன்னொரு நடிகையோடு சேர்ந்து ஒரு திருமணத்துக்கு வந்திருக்காரே அப்படிங்கிற அந்த பேட்டியாளர் வந்து கேட்குறாங்க. அவங்க மறைமுகமாக கேட்குறாங்க. அதை பற்றி அவர் எதுவுமே சொல்லலை. அந்த நடிகை திரிஷாவோட சேர்ந்து அவர் திருமணத்துக்கு வர்றது, இது வந்து பொது வெளியில் அவர் இந்த மாதிரி வருவது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தவறான ஒரு வழிகாட்டுதலை ஒரு தலைவன் செய்வது தானே தவறு தானே அப்படின்னு அந்த பேட்டியாளர் கேட்குறாங்க. ஆனால் அதை மழுப்பிக்கிட்டு எஸ்ஏசி அவர்கள் மேலே எனக்கு நிறைய மரியாதை உண்டு. அவரை நான் சந்திச்சிருக்கோம், பேட்டியெல்லாம் எடுத்திருக்கோம். அவருடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த படங்கள் நேரத்தில் அவரை சந்தித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதெல்லாம் வேற. ஆனால் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் வேண்டும் என்பதற்காக சட்டத்தையும் தன்னுடைய லாபத்தையும் நீங்கள் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சி பேசக்கூடாது. விஜயுடைய எல்லா தீய பழக்க வழக்கங்களுக்கும் எஸ் ஏ சந்திரசேகரும் ஒரு பின்னணியில் உந்துதலாக இருந்திருப்பாரோ அப்படிங்கிறத நம்ம இந்த பேட்டியில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. திரிஷா விவகாரமே பார்த்தீங்கன்னா முதல்ல அதை வெளியே ஓப்பனாக பேசுனது அப்படிங்கிறது வந்து பாஜக தலைவர் வந்து நயினா நாகேந்திரன் தான். வந்து அவர் தான் பேசினார். அப்புறம் தான் சங்கீதாவோட அந்த வழக்கு விவகாரங்கள் வெளியே வந்தது. அதில் அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க, அவங்க திரிஷா பேரை கொடுக்குறோம், ஒரு நடிகரோட அவங்களுக்கு இருக்கிற தொடர்பு காரணமாக தான் எங்களுக்குள்ள விரிசல் ஏற்பட்டது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. வந்து இப்போ எஸ்எஸ்சியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த விவகாரம் முடிஞ்சு போன விவகாரத்தை வந்து வெளியே கொண்டு வர்றது வந்து
ஒரு அரசியல் ரீதியாக வந்து எதிர்க்கட்சிகள் வந்து விஜய்க்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம்பத்திலிருந்து எஸ்ஏசி அவர்கள் தனக்கு எதெல்லாம் வந்து தனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் செய்து முட்டு கொடுத்து பேசுவார்களோ அவர்கள் மட்டும்தான் உத்தமர்கள் அப்படிங்கிற மாதிரி, அவர்கள் மட்டும்தான் இந்த சமூகத்தை பற்றின பெரிய அக்கறையோடு பேசுகிறார்கள் என்பது மாதிரி தான் எஸ்ஏசி அவர்கள் இப்போ பேசுகிறாரு. நீங்கள் சொன்னீங்கல்ல, நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் முதல்ல திரிஷாவை வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்க முதல்ல விஜயை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பொது மக்களுக்கு விஜய் என்றிருந்த பேரை வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னது வந்து எச் ராஜா அவர்கள். இப்போ இவங்க வந்து எஸ்ஏசி பேசும்போது என்ன சொல்றாரு, அவங்கெல்லாம் ஒன்றும் செய்யல, நயினார் நாகேந்திரன் ஒன்றும் செய்யல, எச் ராஜா அவர்கள் ஜோசப் விஜய்ன்னு தான் சொன்னாரு, அதனால ஒன்றும் தப்பு இல்லை, திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னங்க இது, நீங்கள்லாம் வந்து அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு வந்து எதிராக நடந்த ஒரு ஒரு மந்திரி நடந்து கொண்ட விதத்தை வந்து நீதிக்கு தண்டனை படத்தில் ஒரு காட்சியாகவே வைத்திருந்தார் எஸ் சந்திரசேகர் அவர்கள். பெண்களுக்கு எதிராக ஒரு மந்திரி நடந்திருந்ததை பற்றி வெளிப்படையாக வச்சிருந்தார். அவருடைய பாடல் கூட ஒன்று, மனிதர்களே ஓ மனிதர்களே ஏன் உங்கள் இதயங்கள் துடிக்கவில்லை, இதயத்துள் எரிமலை வெடிக்கவில்லை, நீதிக்கு தண்டனை இது என்ன சோதனை, உனக்கு மட்டும் வந்தால் சோதனை, மற்றவங்களுக்கு வந்தால் அது வந்து தீபாவளி கொண்டாட்டமா என்ன பேசுகிறார் அவர். அவர் வந்து இந்த பெண்களுக்கு எதிரான இந்த காட்சி வைக்கும் பொழுது இதே பிரச்சனை தான் தன்னுடைய மருமகளுக்கும், ஏன் நம்ம சகோதரி திரிஷா அவர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட நாமளும் வந்து பேசுவோம். அதே அவர் பேசணும். பிஜேபி எல்லாம் எதுவுமே செய்யலை என் பையனுக்கு, அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா சொன்னால் இது என்ன வேடிக்கையாக இருக்குது. சேசிக்கும் விஜய்க்கும் நடுவில் வந்து ஒரு உறவு சரியில்லை, குறிப்பாக பெற்றோர்களுக்கும் விஜய்க்கும் நடுவில் ஒரு உறவு சரியில்லை, பெற்றோர்களை விஜய் கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெளியே ஒரு பார்வையும் இருக்கு வந்து. ஆனால் இது சம்மந்தமான ஒரு கேள்விக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து, நாங்கள் தான் வந்து அவர் கல்யாணமான பிறகு வந்து ஒரு சுதந்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தனி குடித்தனம் அனுப்பிட்டோம் வந்து, இதுவுமே எதிர்க்கட்சிகள் வந்து அவர் பெற்றோரை சரியாக கவனிக்கலைன்னு ஒரு இன்பத்தை உருவாக்குறாங்க, அப்படி கிடையாது விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதெல்லாம் எப்படி நினைச்சிக்கிறீங்க நீங்கள்? அதாவது ஒரு தேர்தலுக்கு வந்து யார் வேணாலும் வரலாம், நடிகர்கள் வரலாம், யார் வேணாலும் வந்து ஓட்டு கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். வாய்க்குசம் பொய் பேசக்கூடாது. பல பேர் வந்து போராட்டங்களை சந்தித்து, அரசியல் களங்களில் பல பிரச்சனைகளை சந்தித்து எதிர்த்து போராடி சட்டத்திட்டங்களாக உருவாக்கி அதற்கு பிறகு ஒரு முழு அரசியல்வாதி ஆகி சில நேரம் பொய் சொல்லுவாங்க. அதை கூட தாங்கிக்கலாம். டேய், நீ வரும்போதே நீ பொய் சொல்லிட்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒன்று எப்படி நம்புறது? நீங்கள் எஸ்எஸ்சி மட்டும் இல்லை, விஜய் அவர்களுமே அவருடைய பிரச்சாரத்தின் போது தன்னுடைய மனைவி சங்கீதா அவர்கள் இது போன்ற ஒரு விவாகரத்து வழக்கை தொடுப்பதற்கு அடிப்படை காரணமே திமுக தான் அப்படின்னாரு. ஒரு மனைவி வந்து வழக்கு போடுவதற்கு ஒரு கட்சி, ஒரு பிரதான கட்சி எப்படி காரணமாக இருக்க முடியும்? ஒரு கேணத்தனமான ஒரு பிரச்சாரம் பாருங்க. இதை கேட்டுட்டு கேன்னு கைதட்டுறானுங்க. இந்த கும்பல் வந்து இப்போ இவர் எஸ்எஸ்சி அவர்கள் வந்து, நான் என்ன சொல்கிறேன், அவர் வந்து திருமணம் முடிந்த பிறகு ஒரு மகனை வந்து தனிமையாக வைத்திருப்பது அவர் வார்த்தை சொன்னார், நாங்கள் வந்து என்னுடைய ஆலமரத்துக்கு கீழ் வந்து ஒரு செடி வளர்ந்தால் தெரியாது, தனியாக ஒரு மரம் வளர்ந்தால் அது பளிச்சென்று தெரியும் அப்படின்னா அதெல்லாம் நல்லது தான். ஆனால் உங்களுடைய நிலையையவே நீங்கள் வந்து உங்களுக்கு எதிராக தானே அவர் நடந்துகிட்டு இருந்தார். எஸ்எஸ்சி நடக்கிறார் என்பதை விஜய் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. நீங்கள் வந்து மாதம் ஒரு தொகையை கொடுத்து நீங்கள் இந்த எங்களுடைய விஷயத்தில் எதுலேயுமே நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு இவர் தனி கொடுத்தனம் வைக்கல, விஜய் தான் தன்னோட அம்மா அப்பாவை தனி கொடுத்தனமாக வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. அவர் சொல்கிறாரு, நாங்கள் பெரிய வீட்டில் வாழ்கிறோம், நாங்கள் இந்த வீட்டை இடிக்க போகிறோம், ஏன் நீங்கள் போய் உங்கள் மகன் கூட வாழுங்களா, ஏன் உங்க யாருக்கு தடுக்க போகிறா, நீங்கள் ஏன் அதை பொது வெளியில் வந்து சொல்கிறீங்க? நானும் எங்கள் மனைவியும் என்னுடைய அம்மாவும் நாங்கள் அந்த பெரிய வீட்டில் இருக்கோம், இந்த வீட்டை இடிச்சுட்டு நான் கட்ட போகிறேன், சின்ன வீடாக கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? உள் மனசில் விஜயோட நாம் சேர்ந்து வாழ முடியல, சேர்ந்து இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவர் மனசுக்குள்ளே, எஸ்எஸ்சி மனசுக்குள்ளே இருக்கிறது வந்து பளிச்சுன்னு தெரியுது நமக்கு. அதை வந்து நேரடியாக அவர் பையன்கிட்டே கேட்கலாம், ஆனால் கேட்க முடியாது. விஜய் கேட்க விட மாட்டார், வரமாட்டார், அதெல்லாம் காதிலே வாங்கிக்க மாட்டார். அப்படிப்பட்ட சூழலில் தான் எஸ்எஸ்சி அவர்கள் இன்றைக்கு இந்த பேட்டியில் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறார். எப்படியா தன்னோட மகனோட சேர்ந்து ஒரே வீட்டில் நாம் வாழ்வோம் அப்படிங்கிறதுக்காக இந்த பேட்டி அவர் கொடுத்துருக்காரு நான் நினைக்கிறேன். அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கா? அதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மனைவியவே அவர் வந்து விலக்கி வச்சுட்டாரு. எல்லா சுக துக்கங்களையும் கலந்து கொண்ட மனைவியவே விலக்கி வச்சுட்டாரு. எப்போதுமே பிரச்சனையவே பேசி கொண்டிருக்கிற ஒரு அப்பாவை எப்படி கூட வச்சிருப்பாரு?
எஸ்ஏசி அவர்களால் அவர் வந்து எப்போவுமே தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறதுல அவருக்கு வந்து 80 வயது ஆச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பார். உண்மையிலே சொல்கிறேன், அவர் வந்து ஒரு யங் பாய் அப்படி தான் இருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, அவர் ப்ரெஸ் ஷோக்குள்ளே வரும்போதும் சரி, எங்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பார்த்தாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் இளமை திரும்புதுங்கிற மாதிரி தான் வந்தார். எப்போவுமே அப்படி தான் இருப்பார். படம் எடுக்கணும், அவருக்கு வந்து சீன் ஷாட்டு சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த சத்தம் கேட்டே இருக்கணுங்கிற மாதிரி தான் மைண்டில் இருப்பார் எஸ்ஏசி அவர்கள். அப்படிப்பட்டவர் வந்து கூட வச்சிருப்பாரா? டெல்லிக்கு போய் இவர் விஜய் மக்கள் இயக்கம்னு பதிவு செஞ்ச அடுத்த நிமிஷமே வந்து தூக்கி போட்டாரா இல்லையா விஜய்? இவரால் கேட்க முடிஞ்சுச்சா? முடியாது. அப்படி இன்னைக்கு வந்து ஓய்வு, அதாவது இறுதி அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஓய்வு எடுத்து கொண்டிருந்த எஸ்ஏசி அவர்கள் வெளியில் வந்து இன்னைக்கு பேசுறதுக்கு முதல் காரணமே தன்னுடைய மகனோடு தான் வாழ்ந்து விட முடியாத கடைசி காலத்தை மகனோடு மனைவியோடும் சேர்ந்து கழித்து விட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல தான் வந்திருக்காரு. ஆனால் அங்கே போக முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த வீட்டில் இப்போ இருக்கிறது வேற ஆள். விஜய் வந்து அவரோட அஃபிடவிட்டில் வந்து பெற்றோருக்கு கடன் கொடுத்ததா காமிச்சிருந்தார். வந்து பெற்றோருக்கு கடன் கொடுக்கறது, அப்பாவுக்கு கடன் கொடுக்கறது, பிள்ளைக்கு கடன் கொடுக்கறது. ஸோ வீட்டில் குடும்ப தேவைகளுக்கு வந்து அப்பாவுக்கு பையன் ரூபா கொடுக்கறது, இல்லை குழந்தைக்கு வந்து அப்பா ரூபா கொடுக்கறதுலாம் எல்லா குடும்பங்களையும் இருக்கிறது. வந்து இது ஒரு கடனாக காமிப்பாங்களா, இல்லை கடனாக எழுதி வைப்பாங்களா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. வந்து இப்போ எஸ்எஸ்சியும் அதை கேட்குறாரு. என்னோட தேவைக்கு தான் அவர் பணம் கொடுத்தார், 5 கோடி ரூபா கொடுத்தார் அப்படின்னா அது லோன் கிடையாது, நீங்கள் அதை லோனாக பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் விஜய் தான் வந்து அஃபிடவிட்டில் அதை கடன்னு காமிக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? வந்து எஸ்சிஎஸ்சி வந்து நல்ல தேர்தல் நடவடிக்கைகளும் கட்சி நடவடிக்கைகளும் ஒரு வேட்பாளருடைய நடவடிக்கைகளும் எல்லாம் தெரிஞ்சவர். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் எவ்வளவு ஒரு பூடகமாக மறைச்சிக்கிட்டு பேசுறாரு பாருங்க. இதான் இப்போ வந்து அவர் படம் இயக்கல, அவர் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. விஜய்க்கு போட்டியாக எஸ்சிஎஸ்சி அவர்கள் அரசியல் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இந்த பேட்டியில் தெரியுது. அதாவது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பொத்தாம் பொதுவெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல முடியாது. அது எல்லாம் டாக்குமெண்டேஷன். நீ வந்து என்ன, எதுக்கு, யாருக்கு, எவ்வளவு, எது, எப்படி எல்லாத்தையும் சொல்லணும். நான் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கேன். எதுக்கு கொடுத்த? இல்லை அவருக்கு செலவு கொடுத்தியா இல்லை கடனாக கொடுத்தியா? அப்போது பணம் அதிகமாக இருக்குது, தொகை அதிகமாக இருக்குது, இதை செலவுக்கு நம்ம சொல்ல முடியாது. அப்போ கடன் கொடுத்தேன்னு சொல்கிறது யார்? வேட்பாளர் நிற்கிற விஜய். அதை மறைச்சிட்டாரு. வேறு எஸ்எஸ்சி நீங்கள் தான் சொல்கிறீங்க. யார்? மீடியாவுக்கு வேறு வேலை இல்லை. இது எல்லாம் தெரிஞ்சும் அவர் வந்து அதை வந்து மறைச்சு பேசுறது வந்து மகனுக்கு செய்கிற ஒரு நன்றி கடனாக தான் நான் பார்க்குறேன். குடும்ப வாரத்துக்கு விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா பொதுவாக இருக்கிற விஜய் பற்றின ஒரு விமர்சனம் என்னென்னா, அவர் 6 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற சும்மா நிறைய மீம்ஸ் வருது. சரி, அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. வந்து ஆனால் எஸ்சிஎஸ்சி அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, கரூர் இன்சிடென்ட்ஸுக்கு பிறகு வந்து மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, நிறைய கூட்டம் வருது, ஸோ அதனால தான் விஜய் வந்து 6 மணிக்கு போகிற பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்னு சொல்கிறார். அப்போது கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியே அவர் வந்து 6 மணிக்கு மேலெலாம் பிரச்சாரத்துக்கு வந்துட்டாரா? கிடையாது. அவர் 6 மணிக்கு மேலே வர்ற பழக்கமே கிடையாது. எஸ்எஸ்சி அதுக்கு பதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்து இப்போ திமுக பேச்சாளர்கள்லாம் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் அவர்களே, பொறுப்பாளர் அவர்களே ஒவ்வொருத்தரையாக சொல்லி அதுக்கே அவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு விமர்சனமாக வைக்கிறார். வந்து விஜய்க்கு வேணால் தனக்கு போஸ்டர் அடித்த முதல்ல போஸ்டர் அடித்த மாண்புமிகு மாணவன் படத்துக்கு முதல் போஸ்டர் அடித்த ரவி ராஜா வேணால் தூக்கி எறிகிறதுக்கு தைரியம் இருக்கும். செல்வத்தை தூக்கி எறிகிறதுக்கு எட்டி உதைக்கிறதுக்கு வேணால் தைரியம் இருக்கும். ஆனால் கட்சிக்காக உழைத்தவர்களை, கட்சிக்காக பாடுபட்டவர்களை, கட்சிக்காக போஸ்டர் ஒட்டின, கொடியேற்றின அந்த தோழர்களை வந்து அந்த கட்சியின் தலைவர் தன்னுடைய வாயால் அவருடைய பெயரை சொல்ல வேண்டும். அப்போதுதான் அந்த தொண்டன் வந்து உற்சாகப்பட்டு இன்னும் கட்சிக்காக பாடுபடுவான் என்பதற்காக மட்டும்தான் அவர்களுடைய எல்லாருடைய பெயரையும் சொல்கிறார்கள். இது வந்து ஒரு நாகரிகம். வீட்டுக்கு வந்தவங்களை வந்து வாங்கன்னு எப்படி கூப்பிடுறோமோ அது மாதிரி ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு மேடைக்கு போனால் அங்கே உள்ள பகுதி செயலாளர், வார்டு மெம்பர், வட்ட செயலாளர், கிளை செயலாளர் எல்லாரும் பேரையும் சொல்லணும். வந்து கலைஞர் அவர்கள் விடாமல் கடைசி பெயர் போஸ்டர் பிரிண்ட் போட்டவர் அவங்கள தவிர மற்ற எல்லாரையும் வாசிப்பார். அவர் வாசிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் காலத்தில் வந்து இந்த குழா ரேடியோலாம் வச்சுருப்பாங்க. அந்த குழா ரேடியோவுடைய ஒலி அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு மாதிரி கேட்கும், அங்கே தூரத்தில் ஒரு மாதிரி வேற மாதிரி கேட்கும். இதுக்காக வந்து அந்த ஒளி அமைப்பர் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துல போய் சவுண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அது வரைக்கும் கலைஞர் அவர்கள் இந்த எல்லாருடைய பெயரையும் சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து தலைவர் பேசுறது கரெக்டாக தொண்டர் வரைக்கும் கேட்குதா என்பதை வந்து சோதனை செய்து கொண்டே இருப்பார் அந்த ஒளிபெருக்கி அமைப்பாளர். உளவுத்துறையில் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறவங்க வந்து எல்லாம் உஷாராவாங்க. அவங்க எங்கேயாவது கடையிலையோ அங்கே நின்றுட்டு இருந்தாங்கன்னா தலைவர் பேச ஆரம்பிச்சார் வந்து உளவுத்துறை பத்திரிகை போலீஸ்காரர்கள் வந்து காவலர்கள் வந்து அவங்க வந்து குறிப்பெடுக்க ஆரம்பித்து விடுவார். இதெல்லாம் இந்த அவர்களே இவர்களேன்னு கூப்பிடுறோம்ல,
இதுக்கு பின்னாடி உள்ள மிகப்பெரிய அரசியல் வரலாறு எஸ்எஸ்சிக்கு தெரியாதுன்னு சொல்ற ஆச்சரியமா இருக்கு. விஜய்க்கு சுத்தமா தெரியாது. உங்களுக்காக உழைப்பவர்களை உதாசீனப்படுத்துவது உங்களுக்கு பழக்கமாக இருக்கலாம். ஆனால் இந்த அவர்களே இவர்களே என்று விழித்து வந்து ஒரு கூட்டத்தை தொடக்குவது என்பது பார்வையாளர்களை ஒரு உற்சாகப்படுத்துவதற்கும் ஒரு கவன ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்கும் தான் என்பது விஜய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகன் படம் வந்து படம் வந்து வெளியாக வேண்டிய நேரத்தில் சென்சார் காரணமாக அது தடை செய்யப்பட்டு வெளியாகாமல் தடுத்துட்டாங்க. இன்னொன்று இப்போ அது இணையத்தில் வெளியாயிடுச்சு. இது ரெண்டும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெளியாகாமல் தடுத்ததும் சரி, இன்னைக்கு இணையத்தில் வெளியிட்டதும் சரி, அது எதிர்க்கட்சிகளோட சதி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு ஒரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையிலையும் அவர் எதிர்க்கட்சிகளோட சதின்னு தான் சொல்கிறார். தன்னுடைய மகனை வந்து ப்ரமோட் பண்ணுவதற்கு வேற வழி இல்லாமல் எல்லாத்துக்கும் எதிர்க்கட்சி. நான் என்ன சொல்கிறேன், அவர் வந்து இவ்வளோ படங்கள் 70 படங்களுக்கு மேலே இயக்கி இருக்கிறார். ஒரு படத்தோட வந்து சென்சார் உரிமையை வந்து யார் கொடுக்கறதுன்னு கூட தெரியாது இவருக்கு. அவ்வளவு சின்ன பிள்ளையா அவர். தன்னுடைய 70 படங்கள் இயக்கிய ஒருவருக்கு வந்து சென்சார் சான்றிதழ் வழங்குவது என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கொடுக்க மறுப்பதே என்பதே ஒரு பெரிய நாடகம் தான். காரணம், இவர் வந்து இவருக்கும் விஜய்க்கும் மத்திய அரசுக்கும் சரியில்லை, அவங்க வந்து எதிர்த்து தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்தை கட்டமைப்பதற்காகவே ஜனநாயகன் படத்தை மத்திய அரசு முடக்குவது மாதிரி முடக்குகிறேன். நீ வந்து எப்படியாவது அந்த படத்தை முறைகேடாக கூட வெளியிட்டுக்கங்க அப்படி கூட பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்கலாம். அந்த இதை யார் வெளியிட்டது? ஜனநாயகன் படத்தை முறைகேடாக யார் வெளியிட்டது? வெளியிட்ட அடுத்த நிமிடங்களில் வந்து ஆதவர்ஜுனா சொல்கிறேன், அதுக்கும் திமுக அதாண்டக்காரன். எதுக்கு திமுக காரணம்? உங்களுக்கு பசி எடுத்தாலும் திமுக காரணம், ஏப்பம் வந்தாலும் திமுக காரணமா? எஸ்எஸ்சி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, பிஜேபிக்கும் வந்து விஜய்க்கு நடுவில் ஒரு அஜெண்டா, பிஜேபியோட ஒரு அஜெண்டா தான் விஜய் அப்படின்னு சொல்கிறது சம்மந்தமாக விஜய் என்ன சொல்கிறாருன்னா, அப்படின்னா உங்கள்கிட்ட தான் சாட்சி இருக்கா, அவங்க யாராவது விஜய் வந்து அவங்கள எப்படி பார்த்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. நெய்வேலியில் வந்து படப்பிடிப்பில் இருந்தபோது விஜயை வந்து மத்திய அரசு சேர்ந்த அரசாங்க அதிகாரிகள், இன்கம் டேக்ஸ், இடி அந்த அதிகாரிகள் வந்து எப்படி கைது பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க? அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்படின்னால அவங்கள எப்படி வந்து அந்த வழக்குலேருந்து எப்படி அந்த சிக்கல்லேருந்து எப்படி வெளியில் வந்தாங்க? இதுக்கெல்லாம் யார் உதவி பண்ண தெரியுமா? நம்ம வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களே, புஷி ஆனந்த் தான் ஹெல்ப் பண்ணார். புஷி ஆனந்த் அவர்களுக்கு மத்திய அரசியல் வந்து பிஜேபியிலையும் மிக நெருக்கமான நண்பர்கள் இருக்காங்க. அவங்க மூலமாக அந்த வழக்குகள் வந்து பாயாமல் அவர் பாதுகாத்துக்கிட்டார். அதனால தான் புஷி ஆனந்தை வந்து பக்கத்துலேயே வச்சுருக்காரு. அப்பாவை கூட எஸ்எஸ்சி அவர்களை கூட விலக்கி வச்சிருக்கிறார். அவரை கூடவே வச்சிருக்கிற காரணம் வந்து அவருடைய நெருக்கமான அந்த அதிகாரிகள் வட்டத்தை வந்து அவர் வந்து ஈஸியாக சரி பண்ணுவார், பேசி சரி பண்ணுவாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான். நெய்வேலியில் வந்து கைது செய்து வரும்போது அவர் அழைத்து வந்தது யார்? இப்போ அருண்ராஜ் இப்போ இருக்காரு, அவங்க கட்சியில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார். அருண்ராஜ் தான் அவரை வந்து நெருக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படி உட்கார வச்சு, இந்த பக்கம் அருண்ராஜ், இந்த பக்கம் இன்னொரு கைது, இப்படி உங்கள் தலைவர் விஜய் வந்து பாவம் இப்படி கூட உட்கார வைக்க முடியும், இப்படி உட்கார வச்சுருந்தாங்க. அப்படி நெருக்கி வச்சது யார்? அருண்ராஜ் இப்போ என்ன பண்ணுறாரு? தாவேக்காவில் முக்கியமான பொறுப்பில் இருக்கார். இதெல்லாம் எஸ்சிஎஸ்சிக்கு தெரியாதா என்ன? ஆனால் எஸ்சிஎஸ்சி எங்கே கேட்குறாரு, எங்கே பாஜக பற்றி விஜய் பேசினாரா அப்படின்னு கேட்குறாரு. விஜயோட முதல் கூட்டத்திலே அவர் பேசினது என்னென்னா, பாசிச பாஜகவே ஒழிப்போம், பாசிச பாஜக நமக்கு முதல் எதிரி, பாசிசம்மான்னு கேட்டார்ல. அதெல்லாம் வந்து அப்படி பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்களுடைய கைக்குள்ளே போயிட்டார். போய்கிட்டு இப்போ அவங்களுடைய கட்டளைப்படி தான் விஜயோடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கு. இன்னும் மக்களுடைய, அதாவது ரசிகர்களுடைய கூட்டத்திற்காக மத்திய அரசு வந்து இது வந்து அமைதியாக இருக்காங்க. அந்த பிஜேபி வந்து அமைதியாக அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து என்ன வேணால் நடக்கலாம். இது வந்து எஸ்எஸ்சி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை, தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் பாதி நேரம் வந்து கொஞ்ச நாளுக்கு ஹாஸ்பிட்டலைஸாக இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஒருவேளை அதுவும் மறந்துருக்கலாம், வயோதிகத்தினால அதுவும் மறந்துருக்கலாம். பிஜேபியை வந்து ஒரு முதல்ல எதிர்ப்பது மாதிரி எதிர்த்துட்டு, அதாவது கடமைக்கு சும்மா அதை வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு, அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து திமுக தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் யார் தீய சக்தி யார் தூய சக்தி என்பது இவருடைய பிரச்சாரங்களே பல நேரம் தெரிஞ்சு போச்சு. கரூர் சம்பவம் மட்டும் சொல்கிறோம்ல, ஒவ்வொரு திருச்சியிலையும் சரி, விருத்தாச்சலம் எல்லா அவருடைய மாநாடுகள்லையும்
2, 3 பேர் இறந்து கொண்டு தான் இருந்தார்கள். அவர்களெல்லாம் யாரும் கண்டுக்கல. இப்போ மதுரையில அந்த பால் வியாபாரி மகனுடைய மரணத்துக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல. எஸ்எஸ்சி அவருடைய படத்திலே வச்சிருக்காரு. ஒரு மாணவன் இறந்து போவான் அரசியல்வாதியுடைய நடவடிக்கையில். இன்னைக்கு தன்னுடைய மகனே அரசியல்வாதியா மாறி ஒரு மாணவனை இறப்புக்கு காரணமாக இருந்த உடனே அதை அப்படியே மூடி மறைத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இதுல தெரியுது. பத்திரிகையாளர் தவிர்க்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. அது சம்பந்தமான கேள்விக்கு எஸ்சிஎஸ்சி என்ன சொல்றார் அப்படின்னா, பத்திரிகையாளர் ஏதாவது சந்திக்கணும்னு ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு பத்திரிகையாளராக நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு ஆணவம் பாருங்க. எஸ்சிஎஸ்சி வயதாகி போச்சு, தன்னோட மகனுக்காக பேசும்போது அவருடைய நினைவு தவறி பேசுகிறார். பத்திரிகையாளர்கள் அவ்வளவு உதாசீனப்படுத்தி பேசுறாரு. அவர் அதாவது எந்த ஒரு பொறுப்பும் இல்லை. அதாவது எந்த பொறுப்புக்கும் அவங்க வரல, எந்த அதிகாரத்துக்கும் வரல. எஸ்எஸ்சியும் வரல, விஜயும் வரல. ஆனால் அதுக்கு முன்னாடியே பத்திரிகையாளர்கள் சந்திக்கணும்னு எண்ணம் ஒரு விதி இது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இது எவ்வளவு பெரிய வல்லாதிக்கத்தின் ஒரு குணாதிசயம். எஸ்எஸ்சி இப்போ பேசியிருக்கிறது எதேச்ச அதிகாரத்துடைய குரல். ஏழை மக்கள் வாழ்கிற நாட்டில் ஏதேச்ச அதிகாரம் எடுபடாது. அது எஸ்எஸ்சி அவர்களுடைய அந்த பல படங்களில் அவர் திரையில பார்த்து காட்டின பல விஷயங்களுக்கு முரண்பாடாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த ஒரு வார்த்தையை ஒரு வரி சாட்சி. அதாவது அப்படி எதுவும் சாட்சி பத்திரிகையாளர் சந்திக்கணும் என்னமோ விதி எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளவு பெரிய ஆணவம் பாருங்க, எவ்வளவு பெரிய திமிரு எஸ்எஸ்சி அவர்களுக்கு. இது மூலமா நான் எஸ்எஸ்சிக்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் எஸ்எஸ்சிக்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேட்டியில் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, அம்மா பத்திரிகையாளர்னா எப்படி நடந்துக்கணும், ஒரு மீடியாங்கிறது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத அந்த பேட்டியாளருக்கு அறிவுரையா சொல்றாரு. ஆனா அது தனக்கு வந்த உடனே நாங்க என்ன அப்படிலாம் சந்திக்கணும்னு அவசியமா அப்படிங்கிறது என்னது? பத்திரிகையாளர்களுக்கு பல கேள்விகள் ஒரு தனிப்பட்ட நடிகராக இருந்தபோது, தனிப்பட்ட மனிதனாக இருக்கும்போது அவங்க யார் பத்திரிகையாளர் யார் ஒருத்தருக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுடைய நடிகர் அப்படிங்கிற ஒரு ஃபேம், ஒரு புகழை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியலுக்குள்ளே உள்ளே குட்டையை குழப்புறதுக்கு நீங்கள் தயாரானீங்கன்னா, நாங்கள் கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் எங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் பதில் சொல்லாமல் கொல்லப்புறத்து வழி போய் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் 6 மணிக்கு மேலே பூட்டிக்கிட்டு போய் அட்டகாசம் பண்ணக்கூடாது. நாங்கள் அதை கேள்வி கேட்டு தான் ஆவோம். நீங்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு மக்களுடைய மனநிலை என்ன, மக்கள் எதை விரும்புகிறார்கள், அவர்கள் விரும்புவதெல்லாம் சரியா, அவர்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற தயாரா என்கிறத மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகளிடம் கேள்விகளாக முன்வைப்பார்கள். அதற்கு உங்களுக்கு திட்டம் இருந்தால், அதற்கு உங்களுக்கு பதில் சொல்வதற்கு அறிவு இருந்தால், ஞானம், அது அனுபவம் இருந்தால் நீங்கள் பதில் சொல்லலாம். அப்படி இவர் எஸ்எஸ்சி பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு அவர் எதுக்கு இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காரு? எப்படியாவது தன் மகனுக்கு ஓட்டு நாளை கழிச்சு ஓட்டு போட போகிறோம், நாளை இன்னைக்கு எப்படியாவது ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மீடியாவை பயன்படுத்திட்டு இருக்காரு. அப்புறம் அங்கேயே உட்காந்துக்கிட்டு நான் என்ன பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியன்னா அவசியமா, சந்திக்க வேண்டியதுன்னா விதியா வெறும் சட்டமா என்று கேட்பது அது ஒரே திமிர்த்தனம் என்பது நான் என்னுடைய கருத்து. பத்திரிகையில தான் படங்கள்லாம் வந்தது. ஜெயலலிதாவை விஜயும் எஸ்.ஏ. சந்திரசேகர் போய் பார்த்தது அதில் விஜய் கூட அந்த கையை கட்டிட்டு நிற்கிற படம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் என்ன சொல்றாரு, நாங்கள் ஜெயலலிதாவை சந்திக்கவே இல்லைங்கிறாரு. இல்லை, அவர் காலகட்டம் வேறவா இருக்கு. காலகட்டம் அவர் 2021க்கு பிறகு அவர் சந்தித்த தகவல்களை சொல்றாரு. ஆனால் தலைவா படத்தின் போது நாங்கள் சந்திக்கலை அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனால் சந்திச்சதுக்காக சந்திக்க வைத்த அவர்கள் சந்திப்புக்கு, ஜெயலலிதா அவர்களுடைய சந்திப்புக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்த நபர்களே சொல்றாங்க. கொடநாட்டுக்கு போய் அங்கே போய் நின்றுருந்தாங்க. அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, அவர் இங்கேருந்து போய் அதாவது 4வது வளைவில் நிற்கிறார் விஜய். ஜெயலலிதா அவர் கொடநாடு மலையில் சந்திப்பதற்காக 4வது வளைவில் போய் நிற்கிறாங்க. அப்போது யாருமே கூட போகல. புஷி ஆனந்த் மட்டும்தான் கூட போயிருக்காரு. புஷி ஆனந்த் கூட போயிட்டு அவர் அந்த ஒரு பொலிட்டிக்கல் பண்ணி தான் மட்டும் விஜயோட போகணும் அப்படிங்கிறது பிளானில் போயிருக்காரு. அப்படி போய் அங்கே போய் இருக்கும்போது அப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த விஜய் வந்திருக்கிறத அங்கே தகவல் போயிருக்கு. அப்போ பரவாயில்ல நிற்கட்டும் அப்படின்னு யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கூட ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவர் யார், பிஆர்ஓவா பத்திரிகையாளரா யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் ஆனந்துன்னு பேர், வேறு யாரோ ஒருத்தர் வந்திருக்காருன்னு. அவங்க உடனே ஆனந்துன்னா யார், எந்த ஆனந்த், அவரை பற்றி டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. அப்போது பார்த்தா அவர் பாண்டிச்சேரியில் அரசியல் கட்சியில் இருக்காருன்னா, பாண்டிச்சேரியில் அரசியல் கட்சி அது தகவல் ஜெயலலிதா அவர்கள்ட்ட போனோன்னே, பாண்டிச்சேரியில் அரசியல் கட்சின்னா யார்,
எந்த இடத்துலன்னு புஷின்னு புஷி தொகுதியில வந்து யாரா புஷி ஆனந்த்னா, அப்போ யார் அவங்கன்னா, நம்ம கட்சிக்காரங்கள வந்து எதிர்த்து வேலை பார்த்த புஷி ஆனந்த் அப்படின்னு இருக்காங்க. என் கட்சிக்காரன வந்து எதிர்த்து வேலை பார்த்த புஷி ஆனந்த கூப்பிட்டுக்கிட்டு விஜய் வந்திருக்கான்னா, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் சொல்றேன். அப்படியே திரும்பி போ சொல்லு அப்படின்ட்டாங்க. இதுதான் நடந்தது. இது எஸ்எஸ்சிக்கு தெரியாது. ஏன்னா, நீ சந்திக்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு எஸ்எஸ்சி அவர்கள். ஆனால் அவர் அப்பாவுக்கே தெரியாம கொடநாட்டுக்கு வந்து வந்திருக்காரு. ஆனால் அதுக்கு பிறகு சந்திச்சு வந்ததுக்கு பிறகு தெரிஞ்சிருக்கும். எஸ்எஸ்சி அவர்களுக்கு தெரியும். இங்க வந்து அவர் மூடி மறைக்கிறாரு. அப்போ இந்த பேட்டி முழுக்க உண்மைக்கு புறம்பான தகவல்களை அடுக்கிக் கொண்டே இருக்கிறார். அரசியல்வாதியாகி மாறிப்போன எஸ்எஸ்சி. விஜய் வந்து ஒரு கணிசமான ஓட்டை வாங்குவார். அவர் ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது அப்புறம். எல்லா கருத்து கணிப்புமே அவர் கணிசமான ஓட்டை வாங்குவார். ஸோ அவர் தொடர்ந்து அரசியலில் இருந்தாருன்னா நிச்சயம் ஒரு எதிர்காலத்தில் அவர் ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக இருப்பார் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க வந்து. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு அவர் தாக்கு பிடிக்க மாட்டார். எலெக்ஷன் முடிஞ்சோடனே அவர் படத்தில் நடிக்க போயிடுவார். இவர் எஸ்எஸ்சி என்ன சொல்கிறாருன்னா, விஜய் ஒரு முடிவு எடுத்து அதில் உறுதியாக இருப்பார், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்ப்பீங்க? அவர் சொல்கிறதுல இருந்து பார்த்தீங்கன்னா, அவர் விஜய் தொடர்ந்து அரசியலில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுதியை அவர் தர்றாரு வந்து. அவர் வந்து இந்த நோகாம நோம்பி கும்பிடுறதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அவர் இருப்பார். கஷ்டப்பட்டுட்டு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வெயிலில் போய்கிட்டு மக்களை சந்திச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் வாக்கு கேட்கல அரசியல் பண்ணணும்னு அவர் விரும்ப மாட்டார் விஜய். அதுக்கு பல விஷயங்கள் அரசியல் இருப்பார். ஆனால் நிழல்லே இருந்துட்டு வேலை பார்க்கணும்னு நினைப்பார். அப்படியெல்லாம் அந்த அந்த பேட்டியாளர் சொன்னது மாதிரி அப்படியெல்லாம் போராடியெல்லாம் வரல. விஜயகாந்த் இல்லைன்னா இவர் இல்லை. அதான் உண்மை. எஸ்எஸ்சி அவர்கள் அந்த பேட்டியில் வந்து மறைக்கிறார். ஏன் அப்படின்னா எல்லா படமும் தோல்வி. அவர் சொல்றாரு எஸ்எஸ்சி அவர்கள், என் பையன் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிற படங்கள் வந்த போதெல்லாம் பயங்கரமான தடைகள் போடுறாங்க அப்படிங்கிறாரு. எப்ப மக்கள் பிரச்சனைகள் பேசின வந்து 4 படம், சர்க்காரு, கத்தி, இந்த மாதிரி படம் 4 படம் தான். அதுக்கு முன்னாடி எடுத்த படம்னா சர்டிஃபிகேட் படங்கள். அந்த மாதிரி படங்களை நடிச்சு விட்டு இவர் வந்து என் படங்கள் மக்கள் பிரச்சனைக்கு குரல் எங்க குரல் கொடுக்குறாரு? மக்கள் பிரச்சனை எங்க குரல் கொடுத்து அதை வந்து யாரு தடுத்து நிறுத்தினா? அதை சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. நாளைக்கு வந்து அவர் கட்சியில ஜெயிக்குதோ அல்லது ஆளுங்கட்சி வேற கட்சி வருதோ, இதுக்கெல்லாம் தாண்டி நான் வந்து இவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தார்ல, அப்பவே நான் சொல்லியிருக்கேன். இவர் அரசியலுக்கு வந்தாலும் சினிமாவில் நடிக்கத்தான் போறாரு. விஜய் வந்து ஆல்ரெடி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நேத்தெல்லாம் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா, திருச்சியில் அந்த சர்ச்சில் வந்து அவர் முழங்கால் போட்டு நடந்து போனதை வந்து நீ பேட் வச்சுக்கிட்டு அவர் நடந்து போயிருக்காரு அப்படிங்கிறத வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எந்த அளவுக்கு மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த காட்சி வந்து பெரிய உதாரணம். எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து தொடர்ந்து அரசியல் செய்வாரா, போராட்டங்கள் பண்ணுவாரா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப புளியந்தோப்பு நாளைக்கு ஒரு பிரச்சனை, விஜய் போய் அங்க வந்து போராடுவாரா? தேர்தலுக்கு பிறகு விஜயோட நிலை வந்து அது கொஞ்ச நாளைக்கு அமைதியா தூங்கிடுவார். படங்களை நடிச்சுக்கிட்டு அவர் பாட்டில் இருப்பார். அதுதான் நான் பார்க்குறேன்.